நீர்நிலையாக இருக்கலாம், சதுப்பு நிலமாக இருக்கலாம், குடியிருப்பு பகுதியாக இருக்கலாம், தனிப்பட்ட நபருக்கு சொந்தமான நிலமாக இருக்கலாம். எந்த நிலமாக இருந்தாலும் அந்த நிலத்தை அரசாங்கம் கையகப்படுத்திக் கொள்ளலாம். கையகப்படுத்தி கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு கொடுக்கலாம். இப்படி ஒரு சட்டத்தை திமுக ஆட்சியில் கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் நாம் எப்படி ஆதரிக்க முடியும்? தோழமை கட்சியை எடுக்கலாமா, நீங்களே இப்படி அறிக்கை விடலாமா என்றெல்லாம் சில திமுக தலைவர்களிடத்திலே கேட்டார்கள். நீங்க எங்களை எல்லாம் கேட்காம இப்ப ஒரு சட்டத்தை கொண்டு வரலாமா அப்படின்னு நான் கேட்டேன். நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அறிக்கை விட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அப்படியே இதை பத்தி எல்லாம் நாங்க விழாவாரியா உங்கள்கிட்ட சொல்லி இந்த சட்டம் இப்போது மட்டுமல்ல எதிர்கால தமிழகத்துக்கும் எத்தகைய படுபயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தி என்பதையெல்லாம் நாங்கள் சொல்லியிருப்போம். நீங்க சட்டத்தையும் கொண்டு வராமல் இருந்திருக்கலாம். சட்டத்தை இஷ்டத்துக்கு நீங்க பார்த்து நிறைவேற்றிட்டு இப்ப அதை நாங்கள் எதிர்க்கிற போது தோழமை கட்சியை இப்படி செய்யலாமா என்றெல்லாம் வருத்தப்படுவது அர்த்தமில்லை. நீங்கள் இந்த வருத்தத்தை முதலமைச்சரிடம் தான் தெரிவிக்க வேண்டும். இதை திரும்ப பெறுவது மட்டும்தான் இப்போது இருக்கிறது ஒரே வழி என்று நான் இடத்திலே சொன்னேன். ஆகவே இந்த சட்டம் முழுக்க நீங்க ஒன்று யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த 250 ஏக்கருக்கு உட்பட்ட நிலத்துக்குள் இருக்கக்கூடிய வளாகத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று அதில் நடத்திருக்கிறார். உதாரணத்துக்கு SRM பல்கலைக்கழகம் இருக்கு. இங்கிருந்து நீங்க போகும்போது பார்க்க முடியும் சென்னைக்கு போற வழியில். அந்த SRM பல்கலைக்கழகத்துக்கும் 8 வழிச்சாலைக்கும் இடையில் ஒரு பெரிய ஏரி இருக்கிறது. அந்த ஏரியில நீங்க என்னைக்காவது இறங்கிட முடியுமா? ஏரி என்னமோ பொதுவான ஏரி தான். போட்டு விட்டுட்டு இருக்கான் SRM பல்கலைக்கழகத்துக்காரன். போட்டு யாரை கேட்டு விடுறான்? துறைமுகங்களை கேட்டு விடுறானா? அவர் தான் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர். அவர் கேட்டு விடுறாங்களாமா? அவர் என்னைக்கு பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சாரோ அன்னையிலேருந்து அந்த ஏரி அவர் கண்ட்ரோல் தான் இருக்கு. யாரும் போக முடியாது, பொதுமக்கள் யாரும் பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி ஆதி பராசக்தி கோயில், அந்த கோயிலை ஒட்டிய ஒரு பெரிய குளம் இருக்கு, 10 பேர் தெரியும். அந்த பொதுமக்கள் யாராவது பயன்படுத்த முடியுமா? கோயிலுக்கு போற பக்தர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கிராமத்தில் பாரம்பரியமாக வாழக்கூடிய அன்றாட மக்களாக போய் எனக்கு எதுவும் மட்டும் கொடுப்பாட முடியுதானு வேறு யாரு மக்கள் விட முடியுமா? விடமாட்டாங்க கோயில் நிர்வாகம். அந்த சிவப்பு பேச்சு சட்டையை போட்டுக்கிட்டு வந்துடும் ஒரு பெரிய படையை. யாரும் அங்க போய் யூஸ் பண்ண முடியாது. இத்தகைய நிலைமைதான், அதாவது அரசனுடைய மக்களுடைய பொது சொத்தாக இருக்கக்கூடிய நீர்நிலைகள், பொது சொத்தாக இருக்கக்கூடிய பொதுவான நிலங்கள் தனியார் கம்பெனிகளுடைய கட்டுப்பாட்டில். அதை சேர்த்தாம காம்பவுண்ட் போட்டானா நீங்க பார்க்க கூட போக முடியாது. பார்க்கறது கூட உங்களுக்கு அனுமதி கிடையாது. அதை பராமரிக்கிறானா அந்த குளத்தை 3 நாளான்றதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? நீங்க உள்ளவே போக முடியாது. ஆகவே யார் விட்டு, அதாவது கடற்காய் எடுத்து வழிப்பிள்ளையாக்கு உடைக்கிறது ஒரு பழமொழி சொல்லுவோம்ல, அது மாதிரிதான். பல்வேறு தொலைக்கு சொந்தமான நிலத்துப்புறா எடுத்து இவர் கார்ப்பரேட் முதலாளிக்கு கொடுப்பாராம், தனியார் முதலாளிகளுக்கு கொடுப்பார்களாம். பெரிய பெரிய வணிக வளாகங்கள் நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல கட்ட 10 கடன் நினைக்காதீங்க. மால், சென்னையில் எக்ஸ்பிரஸ் மால்னு ஒன்று இருக்கு. எத்தனை பேர் போயிருந்தீங்க தெரியல, அவசியம் போய் பாருங்க. சென்னை முன்னாடி இருந்த LIC மாதிரி இல்லை. சென்னைனா முதல்ல LIC பிள்ளையை காமிப்பாங்க அந்த காலத்து படத்துல பூரா. இப்ப எல்லாம் LIC எதுவுமே காமிக்கிறதே கிடையாது. ஏன்னா அது மாதிரி 100 மடங்கு பெரிய பெரிய பில்டிங்லாம் அந்த சென்னைக்குள்ள வந்தாச்சு. அந்த மாதிரி பெரிய பெரிய மால், வணிக வளாகங்கள், பெரிய பெரிய மால் கட்டக்கூடியவருக்கு இந்த 250 ஏக்கர்ல ஒரு மால் வருதுன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கணும். அது உள்ள சுத்தத்துக்கு டவுன் பஸ் விட்டாலும் வருவாங்க. டவுன் பஸ் வந்தா நீங்க வித்து வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல பொதுமக்கள் சாதாரணமா போயிட முடியுமா? ஆகவே இது விவசாயிகளுடைய பிரச்சனை மட்டுமல்ல, தனியார் நிலத்தையும் கையகப்படுத்தலாம் என்று இருப்பதனால் விவசாய சங்கம் இதற்கான முயற்சி எடுத்திருக்காங்க. நீர்நிலைகள் அழிந்து போகும் என்பதனால் விவசாய சங்கம் இதில் முன்முயற்சி எடுத்திருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டுடைய எல்லா மக்களும் கட்சி வித்தியாசம் இல்லாமல், அமைப்பு வித்தியாசம் இல்லாமல் அனைத்து மக்களும் எதிர்த்து போராட வேண்டிய மிக 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 கொடூரமான ஒரு சட்டம் இந்த தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 என்பது. இந்த சட்டத்தை எப்படி டெல்லியிலே 3 விவசாய விரோத சட்டங்களுக்கு எதிராக ஓராண்டு காலத்திற்கு மேலாக உலக வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் பல லட்சக்கணக்கான விவசாயிகள் 500க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் ஒன்றாக சேர்ந்து ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது என்ற மோடியை டிராக்டருக்கு முன்னால் மண்டியிட வைத்த பெருமை செங்கொடி இயக்கத்துக்கு உண்டு, இந்திய விவசாய பெருமக்களுக்கு உண்டு. அத்தகைய ஒரு தீவிரமான போராட்டத்தை நடத்தி இந்த சட்டத்தை திரும்ப பெறுகிறோம் என்று முதலமைச்சர் அறிவிக்க வரை இந்த போராட்டத்தை விடாப்பிடியாக நடத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு தமிழ்நாடு விவசாயிகளுக்கு இருக்கிறது, தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. அதற்கான அனைத்து விதமான முன்முயற்சிகளையும் 2 தமிழ்நாடு விவசாய சங்கங்களும் மேற்கொள்ளும். மற்ற விவசாய சங்கங்களையும் ஒருங்கிணைத்து இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு எச்சரிக்கை ஆர்ப்பாட்டம்.
ஒரு ஆரம்ப போராட்டம். இது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை. நீங்களாக உணர்ந்து இதை திரும்ப பெற்றால் நல்லது. நான் சொல்ல விரும்புகிறேன், விவசாயிகளுடைய விருப்பத்துக்கு விரோதமாக ஒரு சென்று நிலத்தை கூட உங்களால் எடுக்க முடியாது. எப்படி நீங்கள் எதிர்கட்சியாக இருந்த போது போராட்டம் நடந்ததோ அத்தகைய ஒரு போராட்ட நிலைமையிலேதான் தமிழகம் கொதித்துக் கொண்டிருக்கிறது, விவசாயிகள் கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய ஒரு நிலைமைக்கு நீங்கள் தள்ளாதீர்கள். இந்த அரசாங்கத்தை உருவாக்கியதிலும் இந்த அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதிலும் உங்களைப் போல எங்களுக்கு மக்கள் இருக்கிறது. ஆனால் பொதுமக்களை பாதிக்கிற, தொழிலாளர் வர்க்கத்தை பாதிக்கிற, விவசாயிகளை பாதிக்கிற சட்டத்தையோ திட்டத்தையோ மற்ற திட்டங்களையோ நீங்கள் அறிவிக்கிற போது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. நீங்களாக உணர்ந்து திரும்ப பெற வேண்டும் என்று அறிவுறுத்துவதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் துவக்கி இருக்கிறோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.